நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சி தலைப்பில் இந்த நாளிலுமாக ஆபிரகாமை ஆசீர்வதித்த மெல்கிசேதேக் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். கிறிஸ்துவாக இருக்கிற நாம் இந்த மெல்கிசேதேக்கின் பெயரை அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். வேதத்தை சற்று அதிகமாக படித்தவர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள், ஆனாலும் அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொண்டிருக்க மாட்டார். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி முதலாக நாம் தொடக்க நூல் ஆதி ஆகமத்திலே நாம் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்க பார்ப்போம். எப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசம் கொண்டு வந்து அவனை, அதாவது ஆபிரகாமை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறார். அப்பொழுது உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தார். மெல்கிசேதேக்கின் பேர் இங்கேதான் முதலில் வருகிறது. ஆபிரகாம் இப்படிதான் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததி. இதற்கு முன்னாலே பெரிய ராஜாக்கள் இருந்திருக்கார்கள், ஆனால் ஆசாரியர்கள் இருந்ததாக வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. இந்த உன்னதமான ராஜாவாகிய சாலேமின் ராஜாவாகிய இவர் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் இருப்பதை இங்கே நாம் காண்கின்றோம். இஸ்ரவேல் கோத்திரம் ஆபிரகாமுக்கு பின்னால் இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் தான் ஆசாரியர்கள் யார், குருக்கள் யார் என்றெல்லாம், குருக்கள் யார், ராஜாக்கள் யார் எல்லாம் பிரிக்கப்பட்டார். ஆசாரியர்களும் தேவர்களால் லேவி கோத்திரத்திலிருந்து எடுக்கப்பட்டார். ஆனால் ராஜாக்கள் எல்லாம் யூதா வம்சத்திலிருந்து எடுக்கப்பட்டார்கள், அல்லது வேறு வம்சத்திலிருந்து அவர்கள் வந்தார்கள். ஆனால் இங்கே ரெண்டுமே சேர்த்து ஒரே ஆள் இருப்பது மிகவும் வினோதமான ஒரு காரியமாக இருக்கிறது. இஸ்ரவேல் காலத்தில் ஒரு ராஜா இப்படி தன்னை ரெண்டையும் செய்த பொழுது அவனுக்கு ஒரு தொழுநோய் உண்டானதை வேதம் நமக்கு கற்பிக்கிறது. எனவே இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டுடைய ஆபிரகாம் நாட்களுக்கு முன்னதாக நடந்ததையும் அவர் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்தது. இது ஒரு முக்கியமான காரியம். அப்பமும் திராட்சை ரசமும் அருள்நாதன் இயேசு கிறிஸ்து ராப்பந்தியில் எடுத்து பரிமாறின ஒரு பொருள். இன்னைக்கு நாம் திருவிருந்தில் சாப்பிடும் அந்த பொருள் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு அவர் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் ராஜாவாக இருந்தார். எங்க நாட்டுக்கு ராஜாவாக இருந்தார்? அரசர் என்றும், அவர் சாலேமின் ராஜா என்று சொல்லப்படும். சாலேம் என்றால் சமாதானத்துக்குரியவர். அந்த சாலேம் தான் பின்னால் எருசலேமாக மாறியது என்பதை நாம் சற்று அறிந்து கொள்வோம். எனவே இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக உள்ள ஒரு மறைபொருளாக இருக்கின்றது. இந்த மறைபொருளை பற்றி நாம் வேதம் வேறு என்ன சொல்கிறது என்று பார்க்கும் பொழுது, சங்கீதம் திருப்பாடல் 110:4 தாவீது சொல்கிறார். அதை நாம் வாசிப்போம். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்னைக்கும் ஆசாரியர்கள் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமல் இருப்பார். ஒரு தீர்க்க தரிசனமாக வரப்போகிற இயேசுவை குறித்து இங்கே தாவீது சொல்லுகிறார். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்னும் இருப்பீர் என்று. அவர் யூதரின் முறைமையின்படி என்று சொல்லவில்லை, இஸ்ரவேலின் முறை என்று சொல்லவில்லை. இஸ்ரவேல் முறை என்றால் இயேசு கிறிஸ்து லேவி வம்சத்தில் பிறக்க வேண்டும். ஆனால் அவர் யூதா வம்சத்திலிருந்து பிறக்கிறார். இவர் ராஜாவாகவும் இருப்பார், ஆசாரியர் இருப்பார் என்று சொல்ல. இஸ்ரவேல் முறையில் அப்படி நடப்பது கிடையாது. எனவே தாவீது ஒரு தீர்க்க தரிசனமாக அந்த வார்த்தைகளை, நீர் மெல்கிசேதேக்கு, உனக்கு ஆரம்பம் யார், மெல்கிசேதேக்கு அப்பா யாருன்னு தெரியாது, அம்மா யாருன்னு தெரியாது, அவருடைய வம்ச வரலாறு எதுவும் தெரியாது, அவனுக்கு பின் யார் ஆண்டார்கள், என்ன செய்தார்கள், எதுவும் தெரியாது. நார்மலாக தொடக்கொழுந்து நாம் பார்க்கிறோம். ஒரு பேர் சொல்லுவது அப்பா பேர், தாத்தா பேர், வம்சம், வரலாறு எல்லாத்தையும் சொல்லுகிறார். ஆனால் அந்த மெல்கிசேதேக்கு ஆதியும் அந்தமும் இல்லை, முடிவும் தொடக்கமும் இல்லை. அதே போல்தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஆதியும் அந்தமும் இல்லாத தேவனாக அவர் வந்தார். அவர் எங்கிருந்து வந்தார்? அன்னை மரியாளின் வயிற்றில் பிறந்தார் தெரியும், ஆனால் ஆணின் உறவு இல்லாமல் அவர் பிறந்தார். ஆதியும் அந்தம் இல்லாத தேவன் ஒரு பெண்ணின் வயிற்றிலே கருவெடுத்து இறங்கி வந்தார். அவருக்கு தொடக்கமும் முடிவும் கிடையாது. நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னும் கிறிஸ்து இயேசு என்றும் பவுலடியார் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து என்பவர் மரியாளின் வயிற்றில் பிறந்தவர். கிறிஸ்து இயேசு என்பவர் ஆதியிலே இருக்கிற தேவன். அவர் இறங்கி வந்து அவர் சாகவில்லை, மரித்தார், மீண்டும் உயிர்த்தார், பரலோகம் சென்று அங்கிருந்து நமக்காக பரலோகத்தை நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த முறைமையை பற்றி ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்டது, தாவீதுடையாக தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டது. எபிரேயர் புத்தகத்திலே நாம் இந்த வாசகங்களை பார்க்கணும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படியே வேறொரு இடத்திலும், நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி
என்றென்றைக்கும் ஆசாரியருக்கு என்று நீ சொல்லி இருக்கிறீர். 10ஆம் வசனத்திலே மெல்கிசேதேக்கு முறைப்படியான பிரதான ஆசாரியர் தேவனால் நாமும் சூட்ட தரிக்கப்பட்டவராக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து பவுலுடைய இங்கே எபிரேயர் புத்தகத்தில் எழுதுகிறார். என்ன நமக்கு முன்னோடியனாகிய இயேசு மெல்கிசேதேக்கு முறைமையின்படி நித்திய ஆசாரியனாய் நமக்காக இந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். ஆண்டவர் ஏற்கனவே மெல்கிசேதேக்கு முறைமையின்படியும் அப்பம் ரசத்தை பற்றியும் தசம பாகத்தை பற்றியும் மெல்கிசேதேக்கு வழியாக ஆபிரகாம் வழியாக நமக்கு உணர்த்தியிருக்கிறார். இதை பலர் பைபிளை படிக்கும் பொழுது நாம் இதெல்லாம் மேலோட்டமாக படித்து விடுகிறோம். குருக்கள், கத்தோலிக்க குருக்கள் நார்மலாக அவர்களுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது இந்த பாடல் நீ மெல்கிசேதேக்கு முறையின்படி என்றென்றும் குருவாய்க்கிற வார்த்தைகளை சொல்லி பாடல்களை திருப்பி 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 பாடுவார்கள். இந்த குருத்துவ அர்ப்பணிப்பு விழாவில் சென்றிருந்தீர்களால் நீங்கள் இந்த சடங்குகளை விட்டுட்டு என்ன ஜெபிக்கிறாள் என்று கேட்டிருந்தால் இந்த வார்த்தைகள் உங்கள் மனதுக்குள் இருக்கும். கண்டிப்பாக என்ன இல்லை என்றால் அடுத்த முறை நீங்கள் சொல்லும் பொழுது இதை கவனித்து பாருங்கள். அப்போ மெல்கிசேதேக்கு முறை இயேசு அன்றைக்கு மெல்கிசேதேக்காக இருந்தால் அந்த முறைமையின்படி தான் இன்றைக்கு குருக்கள் எல்லாம் நியமிக்கப்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது 7ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் 7 இந்த மெல்கிசேதேக்கு சாலமோன் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். அப்ப இவன் பெரியவனாகிறான். ஆபிரகாமை விட பெரிய ஆளாக மெல்கிசேதேக்கு மாறுகிறான். மெல்கிசேதேக்கு தான் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். மெல்கிசேதேக்கு தான் இவர் கூட காணிக்கையை கொடுக்கிறார். எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானது. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தார். இவருடைய முதல் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலமோன் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜ்யம் என்றும் அற்பமாகும். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன். இவன் நாட்களில் தூக்கமும் ஜீவனின் முடிவில்லாமல் தேவடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்னென்னைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கார். எனவே வேதத்தின் ஒரு சில பகுதிகளை நாம் தியானிக்கும் பொழுது அதன் சத்தியங்கள், அதன் உள்ளார்ந்த அர்த்தங்கள் நமக்கு பல காரியங்களை போதிக்கின்றது. எனவே நாமும் இந்த சத்தியங்களை அறிந்து அப்பமும் ரசமும் கொடுத்த அந்த ஆபிரகாம் சாலமோன் ராஜாவாக இருந்த அவனுக்கு கொடுத்த குருவாகவும் ராஜாவாக இருந்தவரை அவரை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சமாதானத்தின் ஆண்டவராக அவர் குருவாகவும் ராஜாவாகவும் இருக்கிறார். அவருக்கு தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வேதம் நமக்கு கற்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மீண்டும் ஒரு செய்தியிலே அடுத்த வாரம் நாம் சந்திப்போம்.